திசை தெரியாத உலகில் இருளெனும் பாவ நிலையில் பாறைகள் வானிலே அந்த பேரொளியில் இறை பாதைகள் தெரியும் இயேசு நிழலில். அவரே நம் மொழி, அவரே நம் வழி, அவரே நம் வாழ்வு, அவரே நம் மீட்பு. திருப்பலியில் நன்றிபடியாக ஆண்டனி அபிஷேக், ஆண்ட்ரூ பிரிட்டோ, மேரி ஸ்டெல்லா, ஜோசப் எக்னாஸ் தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தனித்தன்களுக்கு நன்றியாகவும், மார்கரெட் மேரி, மேரி நந்தினி, வெரோனிகா, ஷைனி இவருடைய குடும்பத்திற்கு தனித்தன்களுக்கு நன்றியாகவும் நன்றிபடியாக கொடுக்கிறார்கள். திருநெல்வேலி சுசீலா, ஜோசப் விக்டர், ஆனந்த், கிறிஸ்டோபர், சி லூயிசா, சி ஆண்டனி, ஜே அந்துராஜ், பேட்ரிக் ராஜ், லீலம்மா, ஜெயநாதன், சார்ல்ஸ், ஆக்னஸ், ஜெட் ஜோசப், செபாஸ்டினா, சௌரிமுத்து, லீமா ரோஸ் இவருடைய ஆண்களுக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு நினைத்து வந்த ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடலிருந்து உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நல்வரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறைநூல்களை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தை ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரியே நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு மது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகபலியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு
அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்படு. நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர். ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடையுமாய் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலை
ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் ஆக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நெல்லிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். சில ஆலயங்களுக்கு நம்ம போனோம்னா ஆண்டவர் இயேசுவை நம்ம தேடி போறோமோ இல்லையோ, அந்தோனியாரை தேடி போவோம் இல்லைங்களா? யாருக்கெல்லாம் அந்தோனியாரை முடியும்? கேட்கவே தேவையில்லை. அந்தோனியார்னாலே ஒரு கூட்டம் போடும். ஏசு ஆண்டவரை வச்சா கூட அந்த கூட்டம் வராது. அந்தோனியார் ஒரு சுரூபத்தை வச்சா, ஒரு பூசடி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமை கூடும். அந்தோனியார் வந்து எந்த சபையை சார்ந்தவர்? அந்தோனியார் எந்த சபையை சார்ந்தவர்? எந்த துறவர சபையை சார்ந்தவர் தெரியுமா? கப்புச்சினா, பிரான்சிஸ், சொல்லுங்க. அசிசியர். அசிசியருடைய சபையை சார்ந்தவர் தான் அப்படிதான் அந்தோனியார். அப்படின்னா அசிசியர் சபையில சேர்ந்து அவர் ஒரு புனிதரானா, அப்படின்னா அவர் வந்து அசிசியர் எப்படி வாழ்ந்திருப்பார்னு யோசித்து பாருங்க இல்லையா? அசிசியருக்கு மட்டும்தான் மறு கிறிஸ்து என்று பெயர் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு புனிதருக்கும் அந்த ஒரு டைட்டில் கொடுக்கல. செகண்ட் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறு கிறிஸ்து, கிறிஸ்துவை போன்று வாழ்ந்தவர் அசிசியர். அப்படின்னா அவ்வளவு ஒரு எளிமை. ஒரு போப்பாண்டவரே கீழே இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய காலில், அந்த காலத்துலலாம் அவ்வளவு ஈஸியாக போப்பாண்டவர்கள் இறங்கி வர மாட்டாங்க. அரசர் போல வாழ்ந்தாங்க போப்பாண்டவர். அப்போ அவங்க போப்பாண்டவரே இறங்கி வந்து அசிசியாருடைய கால்களை குத்தி செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட புனிதர் தான் அசிசியார். அந்தோனியார்லாம் அசிசியார் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. முதலாக இயேசுனுடைய 5 காயங்களை வரமாக பெற்றவர் யார்? அசிசியர். அவ்வளவு ஒரு எளிமை. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்ந்தார். அன்புக்குரியவர்கள், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு செல்வ சீமாட்டியின் மகன் அசிசியர், ஒரு துணி வியாபாரியுடைய மகன். இவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து இவருக்கு பெரிய கனவுகள் கண்டார். தான் மகன் வந்து போர் வீரன் ஆகணும்னு சொல்லி போர் வீரனாக ஆக்குவார். அவருக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா கொடுத்து அசிசியார் வளர்த்து. அப்ப இவர் போருக்கு போகும் பொழுதுதான் அந்த போர்ல எல்லாரும் ஆண்டு சாவதை, அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவரால் இருக்க முடியல. திரும்பி வந்துடுறார் வீட்டுக்கு வந்து. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நல்ல கல்யாணம் பண்ணி நம்முடைய சந்ததி பள்ளியை பெருகும் அப்படின்னா இவங்க அப்பா நினைக்கிறார், அசிசியாரோட அப்பா. அப்போ வந்து இங்கே வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, அவங்க வீட்டில் அடிமைகள் வேலை செய்வதும், அந்த துணி சாயப்பட்டறையில் வேலை செஞ்சு குஷ்டரோகம், தொழுநோய் வந்து கஷ்டப்படுறத பார்ப்பார். மனமுடைந்து போவார். அப்போ ஒரு நாள் அம்மா அப்பாவோட கோயிலுக்கு
பொழுது, இவ்வாறு ஆலயத்திற்கு வந்து பூசை பார்க்கும் பொழுதுதான் இயேசுவை கண்கூடாக பார்ப்பார். சிலுவையில் உள்ள இயேசுடைய கண்கள் திறக்கும். அவர் கண் கூட தான் தெரியும். அப்ப எல்லாரும் பைத்தியம் பிடிச்சவங்க கத்துவார். எல்லாரும் பைத்தியம் பிடிச்சிருச்சு அசசியா இருக்கும்பா மக்கள் கூட. ஆண்டவர் அவரோடு பேசுவார். இடிந்த என் ஆலயத்தை கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லுவார். அவர் நினைச்சுவார் அங்க அவங்க ஊர்ல ஒரு ஆலயம் முடிக்கிறார், அந்த ஆலயத்தை தான் கட்ட சொல்றான்னு போயிட்டு அவரை கட்டிட்டு இருக்கார். ஆண்டவர் சொன்னது நீ மக்களை கட்டி எழுப்பு. அப்ப அன்புக்குரியவர்களே, அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருந்த காசு பணம் பட்டாடைகள் எல்லாத்தையும் வாரி மேல்மாடியில இருந்து ஏழைகளுக்கு பிச்சைக்காரங்களுக்கு தூக்கி போடுவார். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து இவன் என் மகனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். இவன் என் மகனே கிடையாது, ஃபுல்லா சொல்லிடுவார். இவன் என் மகன் கிடையாது, சரிங்களா? அப்படிங்கும் பொழுது பிஷப் முன்னாடி கூப்பிட்டு அவங்க அப்பா வந்து இந்த பிரச்சனை வரும். பிஷப் தான் அப்போ வந்து நீதிபதி மாதிரி வச்சுக்கோங்களேன். பிஷப் முன்னாடி நிற்க வச்சிருப்பார். அப்போ வந்து பிஷப் முன்னாடி ஊர் மக்கள்லாம் கூட்டியிருப்பாங்க. அசிசியர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்டி, பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நிர்வாணமாக போவார். இனிமேல் நீங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இந்த உடலுக்கு தான் நீங்க அம்மா அப்பாவா இருக்கணும், இதுக்கு உரு கொடுத்தவங்க நீங்க. ஆனா என் ஆன்மாவுக்கு தகப்பனாக தாயாக இருப்பது யாரு? என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிர்வாணமாக ஒட்டு துணி இல்லாமல் நடந்து போவாருங்க. அப்ப பிஷப் தான் போட்டு ட்ரெஸ்ஸை கலத்தி அசிஸ்டியார் போட்டு விடுங்க, மானத்தை அவருடைய மானத்தை காப்பாற்றணும் போட்டு விட சொல்லுவார். அப்ப அவர் அதே கலட்டி பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு போயிடுவார். ஆனால் அவர் வழியாக பாருங்க, ஆண்டவர் அசிஸ்டியாரை அழைத்தார். அவர் வழியாக எத்தனை குருக்கள் என்று எத்தனை நாடுகளிலே எவ்வளவு ஆன்மாக்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அசிஸ்டியார் உருமாறினார் என்று இவ்வளவு வாழ்விலிருந்து உருமாறினார். பண ஆசையிலிருந்து, இந்த உலக ஆசைகளிலிருந்து உருமாறினார். அதனால்தான் உருப்படுத்தார். இன்னைக்கு வந்து இயேசுடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முதல் வாசகத்தை எடுத்துக்கங்க. ஆபிரகாம் தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இல்லை, ஆபிராம் அப்படின்னு தான் பேர் இருக்கு. அவர் வந்து ஆண்டவர் சொல்றாரு 75 வயசு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டது எத்தனை வயசு? 75 வயசு. நீ இந்த ஊரை விட்டுட்டு நான் உனக்கு ஒரு பெரிய நாட்டை கொடுக்க போறேன், ஊரை கொடுக்க போறேன், நீ போ. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து உனக்கு ஒரு தேசத்தையே கொடுக்க போறேன், உன் வழியாக ஒரு சந்ததியை பள்ளியில் பெருக செய்ய போகிறேன், ஆனால் நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் அழைப்புக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது, போ. ஆபிரகாம் கீழ்ப்படித்தார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்க சொந்த ஊரை விட்டுவிட்டு, ஊர் பேர் தெரியாத எங்கேயோ போக சொல்றாரு ஆண்டவர். மனைவியை கூட்டுக்கிட்டு போறாரு. குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பெரிய தேசமாக்குவேன், இனமாக்குவேன்றாரு. குழந்தையே இல்லை. அந்த வயசுலையும் அவர் நம்பி ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். குடும்பத்தை அழைத்து கொண்டு போறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆண்டவர் காலம் தாழ்த்துவார், ஆனால் கைவிட மாட்டார். ஆண்டவர் காலம் தாழ்த்துவார், ஆனால் ஒரு நாளும் நாளை கைவிட மாட்டார். மனிதனுடைய நாக்கு மாறும், வாக்கு மாறும், ஆனால் ஆண்டவருடைய நாக்கு மாறாது, வாக்கு மாறாது. அதுதான் நம்முடைய கடவுள். இஸ்ரவேலின் யாவே கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. என்னுடைய அழைப்புக்கு நீ சிறுபடுத்து போனீங்கன்னா உன்னுடைய தேசத்துக்கு, உன்னுடைய ஃபேமிலி, ஜஸ்ட் நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, உங்க ஃபேமிலி பெரிய இடமாக வைச்சாங்க போனாங்க இல்லையா? இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இயேசு தாபோர் மலையில் உருமாறினார். 3 சீடர்களை கூட்டிட்டு போறார். ராயபர், யாக்கோபு, அப்புறம் யோவான். 3 பேரை கூட்டிட்டு போறார். போயிட்டு உருமாறுகிறார் அவர்கள் முன்னாடி. ஏன் உருமாற வேண்டும்? ஏனென்றால்
தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றி இந்த மன்னகத்திற்கு வந்தார். தந்தையினுடைய திட்டம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சாவையேற்று துன்பங்கள் பட்டு உயிர் புதைக்கப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும். இது தந்தையினுடைய விருப்பம். அப்படின்னா சீடர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் பாருங்க, ராயப்பரை கூப்பிட்டாரு, யாக்கோபை கூப்பிட்டாரு, யோவனை கூப்பிட்டாரு. சீடர்களை அழைத்த பொழுது அவர் ஒரு டிமாண்ட் வைப்பார். பாருங்க, இயேசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிமாண்ட் வைப்பார், ஒரு செக் வைப்பார். என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என்னை பின்பற்றணும்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டோம், உன்னை மனிதர்களை இப்படி பரவாயில்ல இல்லையா? ஆண்டவர் அவங்கள கூப்பிடும் பொழுது ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்ப இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போறாரு. எதுக்குன்னா இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆண்டவருக்கு வலது பக்கம் உட்கார இடம் வேணும், இடதுபுறம் வேணும், நம்மளை அரசவையில் ஆண்டவர் உட்கார வைப்பார். இல்லை, ஆண்டவருடைய மாட்சிமை அது அல்ல, அது விண்ணக மாட்சிமை. ஆக நோக்கரியவர்களே, அவர் ஏன் உருமாறுகிறார் என்றால், இந்த அந்த உருமாற்றத்தின் போது அந்த பார்த்தீங்களா, அந்த மாட்சிமை, விண்ணக மாட்சிமை, கதிரவனை போல அவருடைய முகம் முடிந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அவருடைய ஆடை அவ்வளவு பிரகாசமாக, இந்த உலகத்தில் எந்த செலவை காரணம் அவ்வளவு செய்ய முடியாது, அவ்வளவு பிரகாசமானது. அந்த மாட்சிமை விண்ணக மாட்சிமை. அப்படின்னா இந்த விண்ணக மாட்சிமை வேண்டும் என்றால் பாடுகள் கண்டிப்பாக அவசியம். சரிங்களா? நான் இந்த மாட்சிமையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சீடர்களுக்கு சொல்றாரு, இந்த மாட்சிமை உங்களுக்கு வேணுமா, இந்த மாட்சிமையில உங்களுக்கு பங்கு வேணுமா அப்படின்னா துன்ப காலத்திலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பல பேர் நம்ம மத்தியில் இருக்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் எடுத்துக்கங்க, ஊரை விட்டுட்டு கஷ்டப்பட்டு நடந்து அத்தனை மையத்துல அந்த நாட்டுக்கு போகணும். அவ்வளவு ஈஸியா? கஷ்டம். அந்த கானான் தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசம், பாலும் தேனும் கானான் தேசம் வேணும்னா கஷ்டங்கள் பட்டுதான் போகணும், பாடுகள் இருந்தால் தானே அந்த வாக்களிக்கப்பட்ட தேசம். அதே போலதான் மாட்சிமை வேண்டுமா, உயிர்ப்பின் மாட்சிமை வேண்டுமா, விண்ணக மாட்சிமை வேண்டுமா, சிலுவை இருந்துதான் ஆக வேண்டும். கல்வாரி சாவு கண்டிப்பாக இயேசு கடந்து போகணும். அந்த மாட்சிமை வேணும்னா அதுபோலதான் அன்புக்குரியவர்களே, பல பேர் நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறோம், விண்ணகத்துக்கு போகணும், அந்த மாட்சிமை வேணும், ஆனா துன்பங்கள் வேண்டாம், சிலுவை வேண்டாம் அப்படின்றோம். இன்றைக்கு உருமாற்றத்திற்குள்ளா சொல்வது, உனக்கு நீ உருமாறினால் மட்டுமே விண்ணக மாட்சிமை கொடுக்கப்படும். கஷ்டப்பட்டாலேயே நீ விண்ணகத்திற்கு போக முடியாது. சிலுவை தான் விண்ணகத்திற்கான ஏணிப்படி, துன்பம் தான் விண்ணகத்திற்கு ஏறி செல்லக்கூடிய ஏணிப்படி என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குரு யாரு? உங்களுக்கு உங்க குருவை பிடிக்குமா பிடிக்காது? உங்க குரு யாரு? உங்க பங்குச்சாமி யாரு? நான் கேட்கல. உங்கள் குரு யாரு? உங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவரே யாரு? எங்க இருக்கிறாரு? ஓகே, இங்க இருக்கிறாரு. அவர் யாரு? உங்களுடைய தலைமை குரு அவர் தான். நீங்கள்லாம் அவருடைய சீடர்களும் சீடத்தைகளும். நம்ம எல்லாருமே அவருடைய சீடர்கள் சீடத்தைகள். எனக்கு குருவை பிடிக்கும், குருவினுடைய காயங்கள் பிடிக்காதுன்னு சொல்றவங்கள கேட்கணும். தூங்குறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் நினைச்சேன். காலையில தாளாட்டு பாடுற மாதிரி போல இருக்கு. தூங்குறவங்களாம் பிரைஸ் பார்த்தீங்களா? குருவை பிடிக்கும், குருவினுடைய காயங்கள் பிடிக்காது பல பேருக்கு இல்லையா? ஏசு வேணும், ஆனா ஆண்டவர் இந்த காயங்கள் மட்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீ கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. புரிஞ்சுக்க. எனக்கு குரு வேண்டும், குருவினுடைய காயங்கள் தழும்புகள் வேணாம்னா நீ கோயிலுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு உருமாற்றம் நீங்கள் அடையவில்லை என்றால் அந்த மாற்றமே கிடையாது. என்ன உருமாற்றம் அதை நீங்க சொல்றீங்க? பாடுகளை ஏற்றுதான் ஆக வேண்டும், சிலுவைகளை சுமந்துதான் ஆக வேண்டும். நீ விண்ணகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவன் கையை பிடிச்சு பார்ப்பார், காலை பார்ப்பார், விழாவை பார்ப்பார். காயங்கள் இருக்கா உள்ளவா? வெளியில போ, வெளியில போ, அந்த மாட்சிமையில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிடுவார். அதுதான் ராயனுக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னாரு, ஜேம்ஸ் யோவானுக்கு சொன்னார், ஜானுக்கு சொன்னார். ராயன் சொல்லுங்க, ஆண்டவரே இது வேண்டாம், இந்த துன்பங்கள் வேண்டாம், இந்த
சிலுவை வேண்டாம், அப்பாலே போ சாத்தானே. நீ துன்ப வேண்டாம்னு சொன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. சில தெருச்சபைகள்லாம் இருக்கு அங்கங்க. நேற்று மலையில் முளைத்த காரணங்கள் போல அங்கங்க ஒரு சபை ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றாங்க? எங்க சபைக்கு வாங்க, துன்பமெல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் போயிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சீடனா சீடத்தையா இருக்க விரும்புறியா? நாள்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு பின்னாடி வா. அப்படின்னா நீ ஆண்டவருக்கு எதிராக அல்லவா பேசுகிற? அங்க தூய ஆவியார் இல்ல, ஏதோ வேற ஆவியிலிருந்து பேசு. அன்புக்குரியவர்களே, விண்ணக மாட்சிமை வேண்டும் என்றால் இயேசுனுடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த கடவுள், மற்ற சீடர்களை அழைத்த கடவுள், உங்களையும் என்னையும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ அழைத்திருக்கிறார். சரிங்க, அப்படின்னா என்ன அழைப்பு? குருக்கள், நாங்கள் குருக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல கணவனாக வாழணும், ஒரு நல்ல மனைவியாக வாழணும், ஒரு நல்ல பிள்ளைக்குரிய ஸ்தானத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து அதே மாதிரி கத்துக்கிறோம். கணவனாக வாழ்வது என்பது கஷ்டமான ஒரு பணி, மனைவியாக இருப்பது என்பது கஷ்டமான ஒரு பணி. சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உருமாறணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன உருமாற்றம்? கணவனாக நீ உருமாறணும், நல்ல ஒரு கணவனாக உருமாறணும், ஒரு நல்ல மனைவியாக உருமாறணும். நல்ல கணவனுக்குரிய பண்பு எது? குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு கண்டுக்கிறாம இருப்பதா? குடும்பத்தை கண்டுக்கிறாம கடன் பிரச்சனையில விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு போறதா ஒரு நல்ல கணவனுக்கு அழகு? இல்ல. மனைவிக்கு அழகு என்ன? கொண்டு வர்ற காசு ஓட்ட கையில விட்டுட்டு கடனை வாங்கி வச்சு பிரச்சனை கொண்டு வர்றதா? இல்ல. நீ உருமாற வேண்டும் சகோதரியே, சகோதரனே. ஆண்டவர் என்று உங்களுக்கு சொல்வது ஒரு நல்ல கணவனுக்குரிய பண்பு. இந்த தவ காலத்திலே நீ உருமாறணும். அட்லீஸ்ட் இந்த 40 days, இந்த 40 days நான் இதை கண்டினியூ பண்ணணும். 40 days நான் குடிக்க மாட்டேன், காவி ட்ரெஸ் போட்டு நான் வேலைக்கு நடந்து வரேன், இதை பண்றேன், அதை பண்றேன், விட்டதை 40 நாள் கழிச்சு பழைய உருடி கதவை திருடின்னு மறுபடியும் அதே பண்ணி நான் அதே பாவ பழக்கத்தை செய்யறேன்னா நீ உருமாற்றம் அடையவில்லை. புரியுதுங்களா? ஆகவே புரியுறவர்களே, ஆண்டவர் என்று உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு மாற்றம். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு மாற்றம், நல்ல மனைவிக்குரிய ஒரு மாற்றம், நல்ல கணவனுக்குரிய ஒரு மாற்றம், நல்ல பிள்ளைகளுக்குரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவ்வாறு நீ உருமாறும் பொழுது விண்ணக மாட்சிமை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு நாள் கூத்து அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பூசைக்கு ஒரு நபர் உட்கார்ந்துட்டு போறது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நம்ம கேட்கிறது நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கணும், உருமாறணும். இது வந்து கடைசி வரைக்கும் தொடருகிற ஒரு மாற்றம். ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் நாம் உருமாற வேண்டும். இன்னைக்கு முடியல, அட்லீஸ்ட் நாளைக்கு ட்ரை பண்ணணும். இந்த பாவ பழக்கத்தை நான் விடுறேன், இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுட்டு நான் ஒரு புனிதனாக மாறுவேன். மனிதனுக்குரிய சாயலிலிருந்து நாம் மனிதனுக்குரிய சாயலிலே நாம் உருமாற வேண்டும் என்பவர்களே. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெரிய மாட்சிமைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். பார்த்தீங்களா? அதுபோலதான் நம்மளும் என்ன பண்ணணும்? பெரிய மாட்சிமை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? விண்ணக மாட்சிமை. ஒரு மணிமகுடத்தை உன்னுடைய தலையிலே தூக்கி வைப்பார் அங்க விண்ணகத்துக்கு போகும் பொழுது. அது வேணும்னா இந்த சிற்றின்பங்கள், இந்த உலக ஆசைகள் தேவை. நான் வந்து பணம் வேணாம்னு சொல்லல, பயன்படுத்துங்க. பணத்தை வைத்து கடவுளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். பணத்தை வைத்து, இந்த உலகத்தை வைத்து மோட்சத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இந்த காசை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? விண்ணகத்துக்கு போகணும், அதிபாதாளத்துக்கு, நரகத்துக்கு அல்ல. அதை உணர்ந்தவர்களாக வாழ முயற்சிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை கேடுவார்கள். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காண்பவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே, ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தஞ்சோடு பிறந்தார். கடவுளுக்கு கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன.
மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கண்ணீரும் மனிதனால் மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரின் குருவான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் உண்டான ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இரு வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க இரு தூதர் வழி வரும் திருவாவையை நம்புகிறேன். அவன் மன்னிப்புக்கான கொள்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோ உயிர்மையும் மறுமலகம் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறையேசுவின் பிரியமானவர்களே, என் நாமத்தினால் இதையெல்லாம் தந்தையிடம் கேட்பீர்களோ தருவார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருநிலர் அனைவரும் உம்மால் தங்களை புதுப்பிக்க விடுவிக்கப்படும் அழைப்பை அன்புடன் ஏற்று உம் திருமகன் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து புத்துலகம் தயாரிக்கப்படவும் வேண்டுமென்று இறைவாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உமது நிறை ஆசிகளை வழங்கியுள்ளோம். எங்களை நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தும் தங்கள் பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்யவும், குறிப்பாக இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், அண்டை நாடுகளில் விவாகரத்தில் முன்மதி மற்றும் துணிச்சலுடன் செயல்பட்டு அமைதியை நிலைநாட்டவும் வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தவக்கால சிறப்பு செயல்பாடுகளில் ஒன்றாக எம் இல்லங்களில் பணியாற்றும் தரங்களில் உறவுகள் நலிவுற நாங்கள் காரணமாகாமல் வாழவும், அங்கு முறிந்த உறவுகளை உடனே சரி செய்ய முன்வரவும் வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் மற்றும் வறுமையில் வாடுவோர் அனைவரும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மனதில் உள்ள தேவைகள் எல்லாம் இதோ உன் முன்பாக எடுத்து வைக்கின்றோம். நீர் எல்லாம் அறிவை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் மனதில் உள்ள தேவைகள் அறிவீரே ஆண்டவரே. நீதானே எங்களை நோக்கி பார்த்து எங்கள் குற்றங்களை பாராமல், பாவங்களை பாராமல் உமது விண்ணக ஆசையில் எங்கள் குடும்பங்களை நிரப்பி இந்த மன்னகத்துக்குரிய வாழ்வை விட நாங்கள் விண்ணகத்தை தேட வழிவகுக்க வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை. என்னை முழுமையாகவே இன்று மலராய்
செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களை மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையிறாத மதம் ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் இன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தின் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக வரவிருக்கும் திருநினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆவியை வீட்டு எங்கள் துணை ஆவியார் சுசிராமன் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பினரை பெற செய்திடும். மேலும் உயிர்த்திருந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தின் நினைவு கூர்ந்து திரும்ப வழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணு தாயான பிரதமரையா அவருடைய கணவரான பிரதயம் செய்வோம். திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் வந்தாய் பிரதனைகளும் நாங்கள் நிலையில் வாழ்வில் பங்குகள் பதிவென்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும்
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையை எங்களை விடுத்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுதல் நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை குற்றமுறைகளை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு இன்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இரணித்த மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநித்த மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநித்த மரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செவரே வரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்சவரில் இருந்து கலைக்க பெற்றவர் பேர் பெற்றவர். என் ஆண்டவரே, நீர் திருந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியற்றம் எனது ஆன்மா நலமுடையும். நெஞ்சோடு நின்றார்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்கு உரிய மறைநடவுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். அனுப்பலாம். இன்று தபக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. சிறு பிள்ளைகளுக்கு கேட்டகிசம் போன வாரத்தோடைய நடந்தது. அதனால அவர்கள் 11 மணிக்கு திருப்பள்ளியில் பங்கு கொள்ள வேண்டும். அதனால உங்களுடைய பிள்ளைகளை ஞான பிரதேசத்தில் என்றாலும் திருப்பதிக்கு அனுப்பி போகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் அந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் உறுதி பூசலுக்காக யாரெல்லாம் பிள்ளைகள் பேர் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கீங்களோ பாதசபையில் மீட் பண்ணி அவங்க பிள்ளைகளுடைய பேரை கொடுங்க. பசங்க 4வது படிக்கிறவங்களுக்கு ஹோலி கம்யூனியன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் 4வது படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 9 வயசு 10 வயசு. இந்த கான்ஃபர்மேஷன் யூஸ்வலாக நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு முறை அந்த கான்ஃபர்மேஷன் உறுதி பூசல் வாங்கிட்டு பிறகு பிள்ளைகள் கோயிலுக்கே வரதில்லை, அப்படியே மேரேஜ் டைமில் தான் வராங்க. அதுக்கு பதிலாக அவங்க இந்த 11th ஸ்டாண்டர்ட் போகிறாங்கல்ல, அந்த சமயத்தில் கான்ஃபர்மேஷனாக அவங்க கோயிலில் இருப்பாங்க அப்படின்ற என்னுடைய விருப்பம். நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வாங்க அப்படின்னு. சில நேரத்தில் பெற்றோர் அவசரப்படுறாங்க. அது பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாருன்னா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் பாதசங்களுக்கு பேர் கொடுங்க. மற்றும் இந்த நம்முடைய ஷாப் இருக்குல்ல, லிட்டர்ஜிக்கல் ஷாப்பில் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் இந்த மேரேஜ்க்கு இருக்க இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அது ஜஸ்ட் அப்படியே ஆரம்பிச்சுன்னா நீங்கள் பாருங்கள். இன்று 10:30 மணிக்கு பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி எஸ்எஸ்சி ஆனிமேட்டருடைய மீட்டிங் இருக்கும். அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று சாயங்காலம் 5:15 மணிக்கு ஆங்கிலத்தில் சிலுவை பாதையும் மற்றும் திருப்பலி இருக்கும். கிறிஸ்துவர்களே, இந்த தவக்காலத்தினால நம்ம இந்த தியானத்தில் இன்று முதல் தொடங்குகிறோம். இன்று முதல் குருக்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் ஆனிமேட்டரோட இந்த ஒரு வாரம் ஃபாதர்ஸுக்கு தான் வருவாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஆனிமேட்டருக்கு ஏற்ற மாதிரி 4 ஃபாதர்ஸுக்கு 4 பிரிவாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு உங்களை அழைப்பாங்க. உங்கள் ஆனிமேட்டர் எஸ்எஸ்சி ஆனிமேட்டர் பாரிஷ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போ ஃபாதர் வராங்க அப்படின்னு. இப்போ வரும்பொழுது தயவுசெய்து அவங்களை வெல்கம் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு எப்படி திருமணத்துக்கு கூப்பிட்டா எப்படி அழைப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்க அழைக்கிறாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் காஃபி டீ எல்லாம் கொடுத்து ஃபுல்லாக சுகர் ஏற்றுற வேண்டாம். அவங்க வேணாம் வச்சுருங்க. ஓகே, அவங்க அந்த மாதிரி நம்முடைய பங்கில் 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரலையும் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் இந்த தியான கூட்டம் நடக்கும். அதனால் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வரலாம், அதில் பங்கு கொள்ளுங்கள். அந்த வாரத்தில் 8லேருந்து 13 அன்றைக்கி இங்கிலீஷ் மாஸ் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் தமிழ் மட்டும்தான் இருக்கும். அதேபடி 15லேருந்து 20ஆம் தேதி வரையும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரையும் சாயங்காலத்தில் வெறும் ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும், தமிழில் இருக்காது. ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஃப்ரைடே, அதாவது 20ஆம் தேதி அன்று தமிழ் புதுசை 6 மணிக்கு இருந்தது 5 மணிக்கு இருக்கும், ஒரு எக்ஸ்சேஞ்ச். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தானே திருப்பலி, இங்கிலீஷ் சண்டே ஈவினிங்கு, அதுக்கு பதிலாக 5 மணிக்கு இருக்கும், ஒரு ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். மற்றும் நம்முடைய அனிமேட்டர்ஸ் ஃபாதர்ஸ் கைட் பண்ணுவாங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. அவங்க வரும்பொழுது தயவுசெய்து அவங்களுக்கு வெல்கம் பண்ணுங்கள். நம்முடைய ஆர்ச்டயசிஸ் எஜுகேஷன் போர்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. டீச்சர்ஸ் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு யாருன்னா வேலை தெரிஞ்சுன்னா நம்முடைய ஆர்ச்டயசிஸ் எஜுகேஷன் போர்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கேன். இந்த பிஎட் எல்லாம் முடிச்சிருப்பாங்களே, எம்ஏட் அந்த மாதிரி இருக்கிறவங்க, லெக்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் காலியாக இருக்குது. அப்ளை பண்ணி பாருங்கள் யாருன்னா தேவை இருந்தால். மற்றும் கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 62,110 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்துவ இந்த திருப்பலி நடத்தி கொடுத்த ஃபாதர் லூயிஸ், அவர் விஜய் லூயிஸ்
நீங்கள் ஹோலி கோஸ்ட் சர்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து மொத்தம் 99 அன்பியர்கள். எவ்வளோ? 99 அன்பியம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம டயசிஸ்லேயே அது ஒரு பேரிஷ் தான் வந்து ஃபுல்லாக அன்பியம் இருக்கிறது. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 இருப்பாங்க பாருங்க. பேரிஷில் 15,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவ்வளோ பெரிய வெல் ஆர்கனைஸ் பண்ணது யார் தெரியுமா? அதை விஜய் தான். அவர் ஹஸ்பண்ட் பேரிஷ் இருக்கும்போது இந்த ஹோல் டயசிஸில் அன்பியத்தை கொண்டு வந்து அதை மாடிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம டயசிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரிஷ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஷப் கூட அந்த பேரிஷ் தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறப்ப அந்த கோல்டன் பீரியட் அந்த மாதிரி அன்பியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நான் ஃபாதர் கேட்டிருந்தேன், அதை எங்கள் கூட டயசிஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அவர் வந்து வேறு படிக்கணும் போடுறதுக்காக படிச்சுருக்காரு. இன்னிலேருந்து தொடர்கிறாங்க நம்முடைய வெற்றிட்டை. ஸோ நல்லபடியாக சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? யூஸ்வலாக வந்து ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரிட்ரீட் கொடுக்குறதுக்கு எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக ப்ரிப்பேர் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, நேற்று நைட்டு வந்து நம்ம அந்த பாக்கியம் வந்து அங்கே போயிட்டு ரிட்ரீட் கொடுத்துட்டு வாங்க. அது பாருங்க எப்படி ஓகே. சூரியனுக்கே டார்ச்சா அந்த மாதிரி. ஸோ ஃபாதரோட போயிட்டு ரிட்ரீட் கொடுத்துருக்காரு. டயர்டாக இருந்தாலும் திருப்பலிக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னொரு முறை உங்களை சார்பாக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இறையேசுவர்களே, ஃபாதர் வந்து ஏற்கனவே எங்களை அறிமுகப்படுத்திவிட்டார். நாங்கள் இரட்சக சபை குருக்கள் 4 பேர் உங்களுடைய பங்கிற்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இல்லங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த தியானமானது 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது இல்ல சந்திப்பு, 2வது தியானம், பங்கிலே தியானம். இந்த இல்ல சந்திப்பு எப்படி இருக்குன்னா, ஃபாதர் சொல்லிட்டாங்க, அன்பிய தலைவர்கள், உங்களுடைய அன்பிய தலைவர்கள் எங்களை அழைச்சிட்டு வருவாங்க சாயந்தரம் நேரத்தில். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மேபி 5 o'clockலேருந்து ஆரம்பிக்கலாம். வரும் பொழுது என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல சந்திப்பு எப்படி இருக்குன்னா, எதற்காக இல்ல சந்திப்பு? இது இல்ல மந்திரிப்பு கிடையாது, இல்ல சந்திப்பு. எதற்காகனா, உங்களை தனிப்பட்ட விதத்திலே கடவுள் சந்திக்க வருகிறார். குருக்கள் வழியாக உங்களை சந்திக்க வருகிறார். மத்திய நற்செய்தியில் நம்ம படிக்கும் பொழுது அரசர் ஒருவர் பெரிய விருது ஏற்பாடு செய்வார் மகனுடைய திருமணத்திற்காக. அப்போ ஊழியக்காரங்களை விட்டு என்ன பண்ணுவார்? பத்திரிக்கை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுங்க, விருந்துக்கு கூப்பிடுங்க. அதே தான் இங்கே பெரிய ஒரு விருந்து நடக்க போகுது அடுத்த வாரத்தில். வந்து என்ன விருந்து? இறைவார்த்தை விருந்து. அந்த இறைவார்த்தை விருந்துக்கு என்னுடைய மக்களை பத்திரிக்கை வச்சு கூப்பிடுங்கன்னு ஊழியக்காரங்களை அனுப்புகிறாங்க. ஊழியக்காரர்கள் நாங்கள் பத்திரிக்கை எடுத்துட்டு உங்களுடைய வீடுகளை தேடி வருவோம். ஆக நாங்கள் வருவது கிடையாது, அவருடைய நாமத்தினால் கடவுளுடைய பிரசனம் உங்களுடைய வீட்டுக்கு எங்கள் மூலமாக வருகிறது. வரும்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களை பற்றி அறிந்து கொள்வோம். சரியா? உங்களை பற்றி அறிந்து கொண்டு உங்களுக்காக செபிப்போம். செபித்து விட்டு பத்திரிகையை உங்கள் கையில் கொடுத்துட்டு வாங்க, பெரிய விருந்து நடக்கும் அடுத்த வாரத்தில் வந்து அங்கே வந்து கை நடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். சரியா? நிஜமான இந்த சந்திப்பு எவ்வளோ நேரம் இருக்கும்? மேக்ஸிமம் 5 minutes. மேக்ஸிமம் 5 minutes. சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா எடுப்போம். குடும்பத்தை பொறுத்து எங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவர் யாருக்கு எப்படி வச்சிருக்கிறாங்களோ அதன்படி நடக்கும். சப்போஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரம் கவுன்சிலிங் டைம், கன்ஃபெஷன் டைம், இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில், அதெல்லாம் எல்லாத்தையும் அடுத்த வாரம் நாங்கள் பார்ப்போம். சரிங்களா? அதனால் நிறைய டைம் உங்கள் வீட்டில் எடுக்க மாட்டோம். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஃபாதர் ரொம்ப டைம் எடுத்துருவாங்க, பயப்படாது. நிறைய டைம்லாம் எடுக்க மாட்டோம். சரியா? அதனால் முடிஞ்ச அளவு குடும்பமாக இருக்க பாருங்கள். அதனால தான் ஈவினிங் வரோம், பகலில் வரலாம்னு நினச்சோம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இருக்க மாட்டீங்க, வெளியில் போகிறீங்கன்னு தெரியும். ஈவினிங்கில் வர்றது எதுக்காக? குடும்பமாக இருந்தீர்கள் என்று சந்திப்பதற்கு எதுவாக இருக்கும். சரி? அதே போல் ஒரு பொழுது வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும். தோரணமெல்லாம் தொங்கக்கூடாது. சரியா? வந்த பிறகு ஐயோ ஃபாதர் வந்துட்டாங்க ஓடி வச்சு அடிச்சு சுத்தம் பண்ணுறதாக வரும்பொழுது சுத்தமாக வைங்க. முடிஞ்சால் ஒரு டேபிள் போட்டு பைபிளை வச்சு 2 கேண்டில் கொடுத்து வரும்பொழுது அகர்பத்தியெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. சரியா? அதனால் கொஞ்சம் ஆயத்தத்தோடு இருக்கும். அதை தான் சொல்கிறேன். சரியா? ஆண்டவர் சந்திக்க வரும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போல் 5 மணிக்கு வரணும்னு சொன்னார். என்ன காரணம்னு சொல்லி 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 நிமிஷம் தான் யோசித்துக்கோங்க. உங்கள்
அன்பிய தலைவர் சொல்லிடுவாங்க தோராயமா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயத்தமாக இருங்க, எல்லா வீட்லையும் 5 மணிக்கு நாங்கள் இருக்க முடியாது. சரி, அதனால நாய்கள் இருந்தால் ஜாக்கிரதை, நாயை கட்டி போட்டு வச்சிருக்கணும். சரியா, நாங்கள் வந்த பிறகு ஓடி பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்களுக்கு டைம் இஸ் ப்ரெஷஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போகணும். ஃபாதர் நாய் ஒன்றும் கிடைக்காது ஃபாதர், அதுக்கு நாய்க்கு தெரியாதுமா, சரியா? அதனால நீங்கள் கட்டி போட்டு வச்சுருங்க. அதே போல் ஃபாதர் சொல்கிறாங்க, வரும்போது ஒரு வீட்டில் ஜூஸ், ஒரு வீட்டில் காஃபி, ஒரு வீட்டில் டீ இப்படி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் யாருக்கும் நீங்கள் பார்க்க முடியாது, லோகல் சோதனைகளை பார்க்கலாம். சரியா, அதனால நாங்கள் எதுவுமே யார் வீட்லையும் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு வேணுமா அன்பிய தலைவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவோம், எங்கேயாவது ஒரு வீட்டில் எங்களுக்கு இது அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபாதர் தமிழர் பண்பாடு, கையை நினைக்கணும், வாயை நினைக்கணும், எதுவும் இல்லை. சரியா, ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, பத்திரிக்கை கையை நீட்டி நீங்கள் வாங்கிடுவீங்க. பத்திரிக்கை கையை நீட்டி வாங்குறதே பெரிய ஆசீர்வாதம். ஃபாதர் கேட்டாங்க, பத்திரிக்கையெல்லாம் கொடுக்கணுமா ஃபாதர்? ஆமாம், இது எங்களுடைய பணி, அப்படிதான். சரிங்களா, விவிலியத்தில் எப்படி சொல்லப்படுதோ அதை நாங்கள் வந்து ரட்சகர் சேவையோடு செய்யணும். உங்கள் வீட்டில் கல்யாணம் இல்லை விசேஷம் வச்சு பத்திரிக்கை அடித்து உங்கள் சொந்தக்காரரை கொண்டு போய் கொடுக்குறீங்க. கொடுத்து அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு மதித்து உன் வீட்டுக்கு வரலன்னா அந்த வீட்டில் போய் நீ கை நடப்பியா? சொல்லுங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போகல, அவங்க உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வருவாங்களா? வருவாங்க. அம்மா சொல்லுங்க, தமிழ் புரியுமா? புரியுறாங்க, வரமாட்டாங்க. சப்போஸ் அவங்க வச்சு, சரி நீங்கள் வச்சு அவங்க வரலன்னா நீங்களும் போக மாட்டீங்க, அவங்களும் வரமாட்டாங்க. ரைட், இதே லாஜிக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு, வாமா 6 நாள் தான் விருந்து நான் கொடுக்குறேன் வான்னு சொல்லிடுறாரு. பத்திரிக்கை நீ கையில் வாங்கிட்டு நீ வரலன்னா என்ன நடக்கும்? நீ வந்து இங்கே கையை நினைக்கல, இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உங்கள் வீட்டு பக்கம் வருவார்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரியா, அதனால முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. கையை நீட்டி பத்திரிக்கை வாங்கிடலாம், ஆனால் இங்கே வரணும்னா இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அடுத்த வாரம் அழைக்கப்பட்டவர்கள் பல, சத்தமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். நீங்கள் அழைக்கப்பட்டு விடலாம், தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த விண்ணகத்திற்குள் காலடி எடுத்து வைக்காவிட நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட மாட்டீர்கள். அதனால இன்னொன்று சொல்கிறேன், சாத்தானுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு ஆண்டவர் திட்டப்பட்டா போய் சேரும். ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த வாரம் நான் சொல்கிறேன், அடுத்த வாரத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சண்டை வராத வீட்டில் சண்டை வரும். சொல்கிறேன் கேட்டுக்கணும். குடிக்காத கணவன் குடிப்பான், பிரச்சனை வராத வீட்டில் பிரச்சனை வரும். படிக்காத பிள்ளைகள்லாம் உட்காந்து படிக்க சின்சியராக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இந்த தியானத்துக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு சாத்தானுக்கு தெரியும். சோதனைகளை கொண்டு வரணும், இந்த தியானத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால சோர்ந்து போகாதீர்கள், உடம்பை பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்க. அடுத்த வாரம் கடவுள் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கின்றார். சரிங்களா? இது இல்ல சந்திப்பை பற்றி தியானம் அடுத்த வாரம் சாயந்தரம் 5:30 போட்டிருக்கும். சண்டே வந்து அடுத்த வாரம் இங்கிலீஷ் மாஸ் இருக்கு இல்லையா, 5 மணிக்கு இங்கிலீஷ் மாஸ் இருக்கும். 6 மணிக்கு நம்ம தியானத்தை கவர் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? வரும்பொழுது என்ன கொண்டு வரணும்? விவிலியம் எடுத்து வரணும் கண்டிப்பாக. இங்கிலீஷோ கன்னடாவோ தமிழோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் புரியுமோ எடுத்துகிட்டு வாங்க. சரி, அதே போல் ஜெபமாலை இருக்கணும், ஜெபமாலை கையில் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம். சரியா? கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 9 மணிக்கு நம்ம முடிச்சிடுவோம். வர்ற வாரம் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் இருக்கிறது. பிறந்த குழந்தை முதல் கர்ப்பிணி பெண்கள் முதல் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் வரை ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் தியானத்தில் இருக்கு. அதனால குழந்தைகளை மறக்காமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரும் பொழுது அழைச்சிட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? புரிந்ததா? ஓகே. இதுதான் இது இந்த 2. முதலாவது இல்ல சந்திப்பு இன்றைய நாள் தான் நாங்கள் சந்திப்போம். ஆயத்தமாக இருங்கள். அடுத்த வாரம் தியானம் உங்களை ஆண்டவர் சந்திக்க இருக்கிறார். எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தியானம் என்பது உங்கள் பங்கு ஃபாதர்களோ நானும் திட்டமிட்டது அல்ல.
இது இறை சித்தம். ஒரு ரட்சகர் சபை குருக்கள் ஒரு பங்குக்கு வர்றோம் அப்படின்னா கடவுள் ஏதோ திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த வருகிற 2 வாரம், வர்ற வாரம் தமிழ்ல, அதுக்கு அடுத்த வாரம் இங்கிலீஷ்ல நடக்கும் போது விண்ணகத்திலே எழுதப்பட்ட நாட்கள் இது. திருகிருதை ஆண்டவர் ஆலயத்திலே தியானம் நடக்க வேண்டும் என்று விண்ணக ஆசீர்வாத ஊற்றுக்கள் பெறப்படும். அதுல ஒரு சொட்டாவது உங்க வீட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போகும். புரிஞ்சுதுங்களா? ஒரு சொட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா போதும், அது 7 தலைமுறைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மறந்துடாதீங்க. அதனால நான் அடுத்த வாரம் காலையில திருப்பலிகள் இருக்கும், பகல்ல இருக்கும். சரியா? நீங்க காலையில வரீங்களோ இல்லையோ, எப்போ வரணும்? சாயந்தரம் தியானம். ஏன்னா சாயந்தரம் தான் திருப்பலி இருக்கும். திருப்பலியோட தான் தியானமே ஆரம்பிக்கும். அதனால மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 6 நாட்கள், வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க விண்ணகத்துல இருப்பீங்க. நான் வாக்கு கொடுக்குறேன், போர் அடிக்காது, நிறைய கத்துக்கிறவங்க, நிறைய ஆசீர்வாதங்கள். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர்களோடு